கீழடி, கொந்தகை உட்பட தமிழகம் முழுவதும் 8 இடங்களில் அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சியை தற்போது பார்ப்போம். பணிகளை துவங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சரை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அரசு முதன்மை செயலாளர் அவர்கள் ஒரு சிறிய குறும்படம் கூறிய பவர் பாயிண்ட் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் நாம் இந்தியாவிலேயே மிக அதிக அளவு தொல்லியல் அகழாய்வுக்கான நிதி ஒதுக்கீடு செய்து வருடத்திற்கு 5 கோடி ரூபாய் அளவிற்கு செய்து நாம் அகழாய்வுகளை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய திருக்கரங்களால் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த கீழடி மற்றும் வெம்பக்கோட்டை மட்டுமல்லாமல் தமிழகம் எங்கும் 8 இடங்களில் அகழாய்வுகள் இந்த வருடம் நடக்க இருக்கின்றன. அடுத்த ஒரு வருடம் இந்த அகழாய்வுகள் தொடரும். இதன் மூலம் தமிழர் தொன்மையை நம்மால் இன்னும் அதிக அளவில் எடுத்துக்காட்டுகளுடன் சான்றுகளுடன் நிறுவ முடியும். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். 8 இடங்களில் அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். எந்தெந்த 8 இடங்கள், என்னென்ன பணிகள், விவரிங்க. அகழ்வாய்வுக்கு தமிழக அரசு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அகழ்வாய்வுல கிடைக்கக்கூடிய பொருட்களை கீழடி அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்துல 2024ஆம் ஆண்டு இந்த அகழ்வாய்வு பணியினுடைய தொடக்கமாக சிவகங்கை மாவட்டம் கீழடி, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கொந்தகை, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெம்பக்கோட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்வண்டி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புற்படைக்கோட்டை, தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமலாபுரம், கிருஷ்ணகிரியை எடுத்துக்கொண்டால் திருப்பூர் மாவட்டம் பொங்கலாம் நகரம், கடலூர் மாவட்டம் மருங்கூர், 8 இடங்கள் அகழ்வாய்வு பணி என்பது இன்று தமிழக முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஓராண்டு காலம் இந்த அகழ்வாய்வு என்பது மேற்கொள்ளப்படும். அதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை அருங்காட்சியகத்தில் வைப்பதற்குண்டான நடவடிக்கையும் அதில் புத்தக வடிவில் எடுத்து செல்வதற்குண்டான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும். அதே நேரத்தில் 2022-23ஆம் ஆண்டுல தருமபுரி மாவட்டம் பெருமாவாலை என்னும் தலங்கள்ல மேற்கொள்ளக்கூடிய அந்த அகழ்வாய்வு கிடைக்கப்பட்ட தகவல்களை ஒரு கல்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு இதில் கிடைக்கப்பட்ட தகவல்களை எல்லாம் ஒரு கல்வெட்டினுடைய தொகுப்பாக ஒரு நூலா வெளியிடுறாங்க. அதுவும் இன்று தமிழக முதலமைச்சர் அந்த நூலை வெளியிட்டிருக்காரு. அதற்கு முன்னதாகத்தான் 8 இடங்கள்ல இந்த அகழ்வாய்வு பணியையும் தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்துள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.